ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஃபோல்டபிள் ஸ்மார்ட் போன்ஸ் இப்ப வரும் அப்ப வரும் அப்படின்னு நிறைய நண்பர்கள் எதிர்பார்த்துக்கிட்டே இருக்காங்க. நிறைய கம்பெனிகளும் அவங்க தரப்புல நாங்க இப்ப கொண்டு வந்துருவோம் அப்ப கொண்டு வந்துருவோம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இப்ப கண்டிப்பா ஃபோல்டபிள் ஸ்மார்ட் போன் வரும் அப்படின்றதுக்காக நிறைய கம்பெனிகள் அவங்களோட ஒரு கான்செப்ட் போனா அவங்களோட ஸ்மார்ட் போனை நிறைய இடத்துல காமிச்சிருக்காங்க. என்னென்ன கம்பெனிகள் அப்படி காமிச்சிருக்காங்க, என்னென்ன கம்பெனிகள் நாங்க கொண்டு வந்துருவோம் சொல்லிட்டு இருக்காங்க. போல முழு விவரங்களையும் இந்த வீடியோல பார்க்கலாம். நம்ம சேனல்ல வர வீடியோக்களோட அப்டேட்டை உடனுக்குடன் தெரிஞ்சுக்க சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிட்டு அப்படியே பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. ஹானர் அவங்களோட ஃபோல்டபிள் ஸ்மார்ட் போனை இந்தியால லான்ச் பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதை பத்தி நம்மளும் ஒரு வீடியோ போட்டிருந்தோம். அதுக்கான லிங்கை ஐ பட்டன்ல கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்க. ஹானரோட சிஇஓ என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஃபோல்டபிள் ஸ்மார்ட் போனை நாங்க தான் ஃபர்ஸ்ட் கொண்டு வருவோம். அது மட்டும் இல்லாம 2019 ஆரம்பத்துல ஃபோல்டபிள் ஸ்மார்ட் போனை எல்லாருக்கும் காமிச்சிருவோம், 2019 சேலுக்குமே கொண்டு வந்துருவோம் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. ஆனா இதுவரைக்கும் அப்படி எதுவுமே நடந்த மாதிரி தெரியல. அதை தொடர்ந்து சாம்சங் எல்லாருமே ரொம்ப நாளா எதிர்பார்த்துட்டு இருந்தது, சாம்சங் தான் கண்டிப்பா கொண்டு அப்படின்னு எதிர்பார்த்துட்டு இருந்தோம். ஆனா சாம்சங் கொண்டு வரவே இல்ல. சாம்சங்கோட சாம்சங் S10ல வரும் அப்படின்னு எதிர்பார்த்துட்டு இருந்தாங்க. ஆனா S10ல கண்டிப்பா வராது அப்படின்றது இப்ப தெரிஞ்சிருச்சு. ஆனா சாம்சங் அவங்களோட ஃபோல்டபிள் ஸ்மார்ட் போனை ஒரு லான்ச் இவெண்ட்ல லைட்டா மட்டும் காமிச்சாங்க. லைட் எல்லாத்தையுமே ஆஃப் பண்ணிட்டு அவங்களோட மொபைல ரெண்டு பக்கமும் அவங்க காமிச்சாங்க. ஆனா அந்த மொபைல் எப்படி இருக்கும், எப்போ வரும் அப்படின்ற எந்த டீட்டெயிலும் அவங்க கொடுக்கவே இல்லை. அதுக்கப்புறம் ராயல் அப்படின்ற ஒரு கம்பெனி யாரும் எதிர்பார்க்காத நிலையில அவங்களோட ஃபோல்டபிள் ஸ்மார்ட் போனை சேலுக்கே கொண்டு வந்தாங்க. அது இப்ப சேல்ல கூட இருக்கு. அதுக்கப்புறம் ஜியோமி இப்ப அவங்களோட ஃபோல்டபிள் ஸ்மார்ட் போனை எல்லாருக்கும் ஒரு புரோட்டோடைப்பா காமிச்சிருக்காங்க. ஜியோமியோட சிஇஓ அவங்களோட ஃபோல்டபிள் ஸ்மார்ட் போனை யூஸ் பண்ணிட்டு இருக்கிற மாதிரி ஒரு வீடியோவை இப்ப வெளியிட்டு இருக்காங்க. அந்த ஸ்மார்ட் போனை பார்க்கும்போது அதை முழுசா யூஸ் பண்ணும்போது ஒரு டேப்லெட் சைஸ்ல இருக்கிறதையும், அது மட்டும் இல்லாம இது ரெண்டு பக்கமும் மடக்கிற வகையில இருக்கிறதுனால அதை அப்படியே மடக்கி ஒரு நார்மலான மொபைலா யூஸ் பண்ற மாதிரி இருக்கு. பாக்குறதுக்கு ரொம்பவே நல்லா இருக்கு. மத்த ஃபோல்டபிள் ஸ்மார்ட் போன்ல இருந்து இது ரொம்பவே வித்தியாசமா இருக்கிற மாதிரி தெரியுது. ஏன்னா ராயல் அப்படின்னு ஒரு கம்பெனி லான்ச் பண்ணியிருந்தாங்க அவங்களோட ஃபோல்டபிள் ஸ்மார்ட் போனை. எல்லாருமே நான் லான்ச் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு இருந்த நிலையில ராயல் அவங்களோட ஃபோல்டபிள் ஸ்மார்ட் போனையே லான்ச் பண்ணாங்க. அது ஒரே சைடா மடக்கிற மாதிரி இருந்தது. மொபைல் பாக்குறதுக்கு ரொம்பவே பெருசா இருந்தது. அதை மொபைல்னே சொல்ல முடியாது, டேப்லெட் சைஸ்க்கு இருந்தது. ஆனா ஜியோமி கொண்டு வந்திருக்கிற மொபைல் அந்த மாதிரி இல்லாம கண்டிப்பா ரொம்பவே சூப்பரா இருக்குன்னு சொல்லலாம். ஏன்னா ரெண்டு பக்கமுமே மொபைல மடிக்க முடியுது. அதை பார்க்கும்போது ரொம்பவே சூப்பரா இருக்கு. ஏன்னா அதை ரெண்டு பக்கமும் நீங்க மடிச்சிட்டீங்க அப்படின்னா நார்மலான மொபைல் மாதிரி இருக்குது. அதை யூஸ் பண்ணவும் ரொம்ப நல்லா இருக்குது. எல்லா கம்பெனியுமே நான் கொண்டு வந்துருவேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஆனா மார்க்கெட்ல ஃபோல்டபிள் ஸ்மார்ட் போன்ஸ் எந்த அளவுக்கு ஒரு இம்பாக்ட கிரியேட் பண்ண போகுது அப்படின்றது யோசிக்க வேண்டிய விஷயம். ஏன்னா ஃபோல்டபிள் ஸ்மார்ட் போன்ஸ் எல்லா ஃபீச்சர்ஸோடையும் வருமா, அது எந்த மாதிரி ஃபீச்சர்ஸோட கொண்டு வராங்க, அந்த ஃபோல்டபிள் ஸ்மார்ட் போன் எந்த வகையில மக்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கு அப்படின்றத பொறுத்து தான் அந்த ஃபோல்டபிள் ஸ்மார்ட் போன் எல்லாருக்கும் ரீச் ஆகிறதுல இருக்கு. ஃபோல்டபிள் ஸ்மார்ட் போன் யாரு நல்ல யூஸ்ஃபுல்லான முறையில ஒழுங்கான முறையில கொண்டு வராங்களோ அவங்களோட தான் கண்டிப்பா ஹிட் எடுக்கும் அப்படின்னு சொல்லலாம். ஆனா ஹுவாய் நான் தான் ஃபர்ஸ்ட் கொண்டு வந்துப்பேன் அப்படின்னு சொன்ன ஹுவாய் இதுவரைக்கும் வாயை திறக்கல. இதுவரைக்கும் அவங்க சைட்ல இருந்து ஒரு சின்ன வீடியோ அல்லது மொபைல காமிக்கிறது, ஷோகேஸ் பண்றது போல எந்த விஷயமும் இது வரைக்கும் நடக்கல. யாரு மார்க்கெட்டுக்கு நல்ல பிரைஸ்ல ஃபர்ஸ்ட் கொண்டு வராங்க அப்படின்றது ரொம்பவே முக்கியம். அது மட்டும் இல்லாம அந்த ஃபோல்டபிள் ஸ்மார்ட் போன் எந்த வகையில மக்களுக்கு வாங்குறவங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கு அப்படின்றத பொறுத்து தான் அந்த ஃபோல்டபிள் ஸ்மார்ட் போனோட சேல் கண்டிப்பா இருக்கும். ஏன்னா நார்மல் ஸ்மார்ட் போன்ல இருந்து ரொம்பவே வித்தியாசமானது ஃபோல்டபிள் ஸ்மார்ட் போன். அதுல இருக்கிற ஃபீச்சர்ஸ் எல்லாமே நல்லபடியா யூஸ் பண்ற வகையில இருந்தாதான் கண்டிப்பா எல்லாரும் வாங்குவாங்க அப்படின்றது என்னோட கருத்து. நீங்க என்ன சொல்றீங்க அப்படின்றத கமெண்ட்ல சொல்லுங்க. நம்ம சேனல் பிடிச்சதே அப்படின்னா கண்டிப்பா ஒரு லைக் பண்ணுங்க. பிடிக்கல அப்படின்னாலும் என்ன பிடிக்கல அப்படின்றத மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. முடிஞ்சா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.